ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சின்ன வயசில் நிறைய டிவி ஷோஸ் பார்த்துருப்போம். லைக் அனிமே, கார்ட்டூன்ஸ், இதெல்லாம் எது டிஃப்ரென்ஸ்னே தெரியாமலாம் நம்ம பார்த்துருப்போம். பட் ஒரு சில இடங்களில் பார்த்ததே திருப்பி பார்த்துட்டு இருந்த ஒரு ஃபீல் வந்தனால நம்ம அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்போம். அதை தாண்டி புது எபிசோட்ஸ் ஏன் வரல, அதாவது ஒரு சீசன் ஆர் 2 சீசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அதை டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏன் வந்து அவங்க அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, இல்லை அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எதனால் அதுக்கப்புறம் புது எபிசோட்ஸ் வரல. இது மாதிரினா பல ஷோஸ் வந்து டிஸ்கண்டினியூ ஆயிருக்கு. அப்படி செய்யப்பட்ட ஷோஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல ஒரு சில ஷோஸ் வந்து ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணாங்கன்ற ரீசனே கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்களை கிளியரா சொல்லல. அதனால அந்த ஷோஸ் என்ன, எப்போ டிஸ்கண்டினியூ பண்ணாங்க, இதெல்லாம் மட்டும் நான் சொல்றேன். ஒரு சில இடங்களுக்கு சொல்லியிருக்காங்க, அந்த ஷோஸை ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணாங்கன்ற ரீசனை வந்து நான் மென்ஷன் பண்றேன். ஸோ அதில் வந்து சொல்லியிருக்கிறதுக்கு நான் சொல்லிடுறேன், மென்ஷன் பண்ணாததுக்கு நான் சொல்ல முடியாது. மேபி உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ். இந்த ஒரு கார்ட்டூன் ஷோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்னே சொல்லலாம். ஸோ சின்ன வயசில் இதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம் சுட்டி டிவியில். இது வந்து ஒரு 95 எபிசோட் கிட்ட வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க வந்து இதை ப்ரொடக்ஷனே பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சிம்பிளாக சொன்னது என்னென்னா, வச்சிருந்த அந்த ஒரு ஸ்டோரி லைன் இதெல்லாம் வந்து இருக்குது, பட் ஒரு சில பட்ஜெட் இஷ்யூஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்க ப்ராப்பராக முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஸ்டோரி இல்லை, அதனால் அதை வந்து கண்டினியூ பண்ணலை, இதுக்கு தேவையில்லாத வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டுன்னு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபக்கம் சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி அண்ட் அமெரிக்கன் கம்பெனி, ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பல இன்னர் பாலிடிக்ஸ் இருக்கின்ற காரணத்தினால இதுக்கு ப்ராப்பரான ரீசன் இப்போ வரையுமே தெரிய வரல. அதுக்கப்புறம் ஜாக்கி சான் வந்து கண்டினியூ ஆகலை. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது குரான் லகான். ஸோ இது வந்து டோக்கியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 27 எபிசோட் 2007 ஏப்ரல் டு செப்டம்பர் வரையும் ரிலீஸ் பண்ணாங்க. இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண அந்த கம்பெனிஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனிப்ளெக்ஸ் அண்ட் கொனாமி. ஸோ இந்த ரெண்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சேர்ந்து ரிலீஸ் பண்ணாங்க. 27 எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. இதை பார்த்த எல்லா ஃபேன்ஸுக்கும் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்து, சூப்பராக இருந்துச்சு, இதை கண்டினியூ பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருந்தாங்க. பட் அதுக்கு கிரியேட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு இந்த எண்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது, நாங்கள் இதை வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற அந்த ஒரு அனிமையை பார்த்து, அதனால இதை இப்படியே முடிச்சுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது இதோட முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கிறது கிக் பட்டோஸ்கி. இந்த ஒரு கார்ட்டூன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சின்ன வயசில் நான் இது அவ்வளோவா பார்த்ததில்ல, பட் இது வந்து 2 சீசன் வந்திருக்கு. டிஸ்னி எக்ஸ்டியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2 சீசன் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 2, 2012 வந்து என் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏன் வந்து இதுக்கான சீசன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்னிகிட்ட கேட்கும்போது, எங்களுக்கு இதில் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை, எங்களுக்கு இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்னி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணவே பிடிக்கல, இதில் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட் பட்டோஸ்கி பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க இதுக்கு ஃபேன்ஸு. பட் ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இப்படி சொன்னாங்க, ஏன் அதுக்கப்புறம் இதை டிஸ்கண்டினியூ பண்ணாங்க அப்படின்றது வந்து ஸ்டில் இப்போ வரையும் யாருக்குமே புரியலை. நம்ம லிஸ்ட்டில் நாலாவதாக இருக்கிறது பெர்சர்க். இந்த ஒரு அனிமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முடிச்சதும் பயங்கர கிளிஃப்ஹாங்கரில் தான் முடிச்சாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் பரவாயில்லையே, இதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டலாம் போலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க இதை பார்க்கணுன்னு. பட் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதை அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணல. ஏன்டா அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கிட்ட வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அந்த அளவு இல்லை, இதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது, பட் எங்களுக்கு வருமானம் இதுலேருந்து அவ்வளோவா கிடைக்குமா அப்படின்னு தெரியல, எங்கள்கிட்ட அவ்வளோவா பட்ஜெட் இப்போதைக்கு இல்லைன்ற காரணத்தினால இப்போதைக்கு இதை நாங்கள் தள்ளி வச்சிருக்கோம், பார்க்கலாம், மேபி ஃபியூச்சரில் நிறையா காசு இருந்துச்சு இதை ப்ரொடக்ஷன் பண்ணுற அளவுக்கு எங்கிட்ட ஒரு மணி வேலிட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக இதை நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சொல்லி முடிச்சு விட்டாங்க. அடுத்து நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது டெட் மேன் ஒண்டர்லேண்ட். இந்த ஒரு அனிமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. வந்திருந்தது 12 எபிசோடு தான், பட் இருந்தாலுமே தாறுமாறாக இருக்குடா, டேய் ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கடுப்பேற்றிருக்காங்க. டேய் எதுக்குடா அப்போ எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிருக்காங்க. பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போனதுக்கப்புறம் அதை அதுக்கு அடுத்து கண்டினியூ பண்ண முடியலன்றது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வெறுப்பாக இருக்குது. இது மோஸ்ட்லி ஜாப்பனீஸ் பீப்புளுக்கு வந்து இந்த ஒரு டென்ஷன் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் தான் இது வந்து டப் பண்ணி வந்ததான் பார்ப்பேன்ற பல கூட்டம் இருக்குல்ல, அதனால மோஸ்ட்லி அவங்க கண்ணில் இது படாது. பட் ஜாப்பனீஸ் பீப்புள் மோஸ்ட்லி இதை வந்து வந்தோடனே கண்டினியூ பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அடுத்து இதை திரும்பி அந்த கதை என்னன்றதை கண்டினியூ பண்ண முடியாது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோவத்தை ஏற்படுத்தும்.
அடுத்து நம்ம ஆறாவதா பார்க்க போகிறது ஹண்டர் எக்ஸ் ஹண்டர். இதுக்குமே வந்து சேம் விஷயத்தை தான் சொன்னாங்க. துட்டுல பாவா அப்படின்ற மாதிரி ஒரு சப்ப கட்டினாங்க. நாட் ஒன்லி ஹண்டர் எக்ஸ் ஹண்டர், ப்ளீச்சுக்குமே அதே தான். இந்த மாதிரியான சீரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு மெயின் ரீசனாக சொன்னாங்க. பட் கதைப்படி எந்த விதமான ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஹண்டர் எக்ஸ் ஹண்டராக இருக்கட்டும், ப்ளீச்சாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தாறு மாறான சீரீஸ்னே சொல்லலாம். பட் பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிச்சு வச்சாங்க. பட் இப்போ வந்து ப்ளீச் அதுலேருந்து தப்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீச்சை வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஒரு சப் பிராண்டோட டேக் ஓவர் பண்ணி 2 பேரும் கொலாப் பண்ணி இப்போ ஏதோ ஒரு புதுசாக பண்ணி ஒன்று வரப்போகுது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ப்ளீச் வந்துச்சுன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஃபைனலி ப்ளீச்சாக தப்பிச்சு வந்தது அதுலேருந்து. இது மாதிரி கொஞ்சம் ஃபினான்ஷியலி யாராவது ஒரு புஷ் கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக இது மாதிரியான வராத டிஸ்கண்டினியூடு சீரிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வரலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நெட்ஃப்ளிக்ஸ், கிரன்ச்சி ரோல் இது மாதிரியான கம்பெனிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை புல் ஆஃப் பண்ண வேறு வழி இல்லை. ஸோ எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய சீரீஸஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு இதுக்கான பார்ட் 2 வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பேசுவோம். இந்த தடவை நம்ம வந்து அனிமே கார்ட்டூன் மட்டும் தான் பேசணும். இதை தாண்டி மூவிஸும் வந்து நம்ம பேசலாம் ஃபியூச்சரில். லைக் 3 பார்ட்டு வர வேண்டிய படம், பட் 2 பார்ட் தான் வந்தது, 3ஆவது பார்ட்டு வரல. ஸோ அந்த மாதிரி வந்து டிஸ்கண்டினியூட் ப்ராஜெக்ட் மூவிஸ் அதை பற்றி ஒரு வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுவோம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.